வாம்மா, பூஜைக்கு டைம் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் வாம்மா. நிதின் வாப்பா, பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு பாரு. அட இவ்வளோ பணம் உனக்கு என்ன தேவைப்பா? அதான் உங்ககிட்ட எல்லாமே இருக்கே, வீடு, நிலம், பணம். இன்வெஸ்ட்மெண்ட் பா விஸ்வஜித், என் பேச்ச கேளு. இதுல 2 மடங்கு பணம் அதிகமா வரும். 68 லட்சம் ரூபாயை ஆல்ரெடி நீ மார்க்கெட்ல இருந்து எடுத்துட்ட. எப்படி நீ திரும்ப கொடுக்க போற யோசியா? ஈஸியா திரும்ப கொடுத்துருவேன். நான் சொல்றது கேளு. இந்த ஒரு தடவை நான் சொல்றது கேளு ப்ளீஸ். எனக்கு கண்டிப்பா தேவைப்படுது. ஆனா லோன் அது. நீ எதுக்கு கவலைப்படுற? நான் உன் ஃப்ரெண்டு தானே. நீ என் ஃப்ரெண்டு, அதனால தான் சொல்றேன். கடந்த 4 வருஷத்துல நீ 1 ரூபாய் கூட கொடுக்கல. நானும் மற்றவங்களுக்கு பதில் சொல்லி தானே ஆகணும். பாரு, இந்தா இது உங்ககிட்ட வச்சுக்கோ. அட இதெல்லாம் எதுக்கு? செக்யூரிட்டியா நினைச்சு வச்சுக்கோ. 50 லட்சம் ரூபா. அட வச்சுக்கோப்பா, என்ன வேணுமோ பண்ணிக்கோ. ஆனா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. சரி, நான் ஃபைனான்சர் கிட்ட பேசுறேன். ஆனா இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம். நான் தான் இருக்கேன்ல, நீ கவலையே படாத, நான் பாத்துக்கிறேன். ஆனா பணத்தை மட்டும் எப்படியாவது ரெடி பண்ணு. அப்பா, நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது? நிதின், நீ சின்ன பையன், இதுலலாம் நீ தலையிடாத. சின்ன பையனா இருந்தாலும் நான் புத்திசாலித்தனமா பேசிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி முட்டாள்தனமா எதுவும் செஞ்சுக்கிட்டு இல்ல. நிதின், என்னங்க அவன் என்ன சொல்றான்னு கொஞ்சம் கேளுங்களேன். வாய் மூடு, எதுவும் பேசாத. நான் தான் பணத்தை வாங்க போறேன், நான் அதை திருப்பி கொடுக்க போறேன். ஆனா கொஞ்சம். நீ என்ன நினைச்ச? உன் புருஷன் என்ன சாதாரணமான ஆளா? என் தம்பி என்ன சொல்றானோ அது உண்மையா நடக்கும். அத்தை, உங்களுக்கு என்ன பைத்தியமா? டேய், பெரியவங்க மரியாதைலாம் பேசுற நீ? அண்ணா என்ன பிரச்சனை? அம்மாவோட எல்லா நகையும் அடமானம் வச்சு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. தீரஜ் சித்தப்பா, நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க. நான் என்னப்பா சொல்றது? அது என்னன்னா. அப்படின்னா சரி, நான் என்னோட வேலையை பார்த்துட்டு போறேன். எல்லாத்தையும் வித்து தொலைங்க. எல்லாரும் எப்படியும் நாசமா போங்க. மொத்த குடும்பத்தோட நம்பிக்கையும் ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். இதுதான் நம்ம பலம். அஷ்மிதா, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். டிஃபனை சீக்கிரமா கொடு. ஒரு நிமிஷங்க. சீக்கிரமா கொடு. தீரஜ் அண்ணா, நல்ல வேலை நீ வீட்டில் இருக்க. தீரஜ், நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். நேற்று ராத்திரி என்னாச்சு தெரியுமா? நான் கனவுல எதிர்பார்த்தனோ அது ஒரு பெரிய அற்புதம். என்னண்ணே? பாபா என்ன பார்க்க நேத்து வந்தாரு. தீரஜ், எல்லாம் சரியாயிடுச்சு. இனிமே நம்ம எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல. பாபா எல்லாத்தையும் சரி பண்ணுறாரு. என்னங்க, இவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. நீங்க புத்திசாலி. இந்த மாதிரி விஷயத்துல தலையிடாதீங்க ப்ளீஸ். இதெல்லாம் முட்டாள்தனம். நீ நல்லதே நினைக்க மாட்டியே. ஏன்னா இது எங்க குடும்பம். நீ தான் எங்களை உங்க மனுஷலா ஏத்துக்க மாட்டியே. ஆனா பாபா இருக்காரு, நம்ம எல்லாருக்கும் நடுவில் இருக்காரு. எத்தனை தடவை தான் ஃபோன் பண்ணிட்டு இருப்ப? எதுக்கும் ஒரு லிமிட் உண்டு. ஏய், மற்றவங்கள பற்றிலாம் நீ எனக்கு சொல்லாத, புரியுதா? எனக்கு உன்னை பற்றியும் உன் ஃபேமிலியை பற்றியும் நல்லாவே தெரியும். இங்கே பாரு, இப்போ நீ மட்டும் பூனாவாடிக்கு வரல, உன் ஃபேமிலியை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன். என்னை பற்றி தெரியும்ல. நானும் அங்கே வரணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்னால் வர முடியாது. அப்புறம் நீ சும்மா சும்மா எனக்கு ஃபோன் பண்ணாதானே? பாட்டி எப்போ வேணாலும் வரலாம். நான் உங்ககிட்ட எத்தனை தடவை தான் சொல்கிறேன். ஏண்டா ராஸ்கர், ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியவே புரியாதா? மித்தாளி கிட்ட இருந்து விலகியே இரு. அவளுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணாத.
அப்படி மறுபடியும் ஃபோன் பண்ண அப்புறம் உனக்கு நடக்கிறதே வேற சொல்லிட்டேன், புரியுதா? அம்மா 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 அண்ணே, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. போலீஸுக்கு கால் பண்ணு முதல்ல. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். அறிவு கேட்ட நாய்ங்களா, வெளியே வாடா. நான் எதுக்கும் லாய்க்கு இல்லையா? அடா, எதுக்கும் உதவாதவனுங்க நீங்கள் தான்டா. இப்போ கூட மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு சொல்கிற அறிவு கேட்ட நாய். இங்கே டெமோக்ரஸி நடக்குது, ஜனநாயகம். எங்களை மாதிரி ஆளுங்களை மட்டம் தட்டி ஒதுக்கி வச்சிங்களே, அந்த நாளில் மலையேறி போயிடுச்சுடா. இப்போ நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு சமமாயிட்டோம். சரி சமமாக உங்கள் கூட உட்காந்து பேச முடியும், புரியுதா? ஏய், கடவுளை பார்த்து பயப்படுறா. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. எல்லா கணக்கும் அவர்கிட்ட இருக்கு. சும்மா கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கெல்லாம் நரகத்தில் தான்டா இடம். நீ நரகத்துக்கு தான்டா போவ. அவனை உன்னை இது வீடு இல்லடா, பாதாளம், நரகம். டாக்டராடா நீ? என்னடா பெரிய டாக்டர் மண்ணாங்கட்டி. பூ சை. சரிண்ணா, நான் யோசிச்சு சொல்கிறேன். இப்ப ப்ராப்பர்ட்டியோட பத்திரத்தை எதுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க? உங்க அண்ணன் ஏதாவது சொன்னாரா? நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். உட்கார் உட்கார் உட்கார், சொல்கிறேன் பாரு. இது அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை பணத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியலன்னா நம்ம வீட்டை அடமானம் வச்சுட்டு பணத்தை ரெடி பண்ணலான்னு. என்ன? அப்ப இதுக்காக தான் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா? யோசிச்சு சொல்றேன்னு. அட, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கே தெரியும்ல, இவங்க எல்லாம் முட்டாள்தனமா இருக்காங்க. நீங்க ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர், நீங்க இதெல்லாம் செய்ய கூடாதுங்க. அட, ஆனா அண்ணன் கிட்ட நான் முடியாதுன்னு எப்படி சொல்லுவேன்? அப்ப சரி, நானே அவங்க கிட்ட சொல்றேன். நாம இருக்கிறதுக்குன்னு நமக்கு ஒரு கூரை வேணுங்க. அவங்கள நம்பிக்கிட்டு இருக்கிற வீட்டையும் வித்துற முடியாது. அவருக்கு வேணா அவரோட குடும்பத்து மேல அக்கறை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு. இங்க பாரு தீரஜ், இப்ப நம்ம பண்ண போற விஷயம் இருக்கு பாரு, அது எல்லாமே நம்ம ஃபேமிலியோட நன்மைக்காக மட்டும்தான். எங்களுக்கும் குடும்பம்னு ஒன்று இருக்கண்ணே. வாய் பேசாத, இதுலெல்லாம் நீ தலையிடாத. அப்புறம் நீ பொண்டாட்டியோட முந்தானியை பிடிச்சிக்கிட்டே அலைஞ்சிட்டு இருக்காத. உன்னோட முடிவை நீ எடுக்க கத்துக்க. நீ ஆம்பளை தானே? ஆம்பளை, அதனால தான் வேண்டான்னு சொல்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே முதுகெலும்பு கிடையாது. என்ன சொன்ன? உண்மையை தான் சொன்னேன். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. நான் உங்ககிட்ட ஒரு லெவலில் பேசிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் அந்த லெவலில் விட்டுடுறீங்க. தீரஜ், பாத்தியா, உன்னை நம்ம அம்மா இப்படியே வளர்த்தாங்க. என்னடா பாக்குற? ஏதாவது சொல்றா. என்ன சொல்றது? கேட்க உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அஷ்மிதா இப்போ என்ன சொல்கிறாளோ அதெல்லாம் சரிதான். நீங்கள் சொன்னது என்னால் செய்ய முடியாது. உங்க அண்ணனையே ஏமாத்திரியடா நீ. அட, நம்ம பாபா சொன்னது நீ மறந்துட்டு பேசுறியடா. இங்க பாருங்க, உங்க அப்பா எப்போ இறந்துட்டாரு. அவர் பேரை சொல்லி பயமுறுத்துறத தயவு செஞ்சு நிறுத்துங்க. நீ சொல்றதுக்கு அர்த்தம் என்ன? என்னடி, என்ன சொல்ல நீ நினைக்கிற? என்ன சொல்ல நினைக்கிறேனா? உண்மையை பேசுற. உண்மையை உங்களால கேட்க முடியல, அது என்னடி திமிரா பேசுற? என்ன தைரியம் இருந்தா என் அப்பா இறந்து போயிட்டாருன்னு என்கிட்ட நீ சொல்லுவ? பிரமாதம், வெரி குட். ஒன்று பண்ணுங்க, மாறி மாறி அடிச்சுக்கிட்டு செத்து போயிடுங்க. பைத்திய மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக அப்படி தான் நடக்க போகுது. அப்புறம் அவர்கிட்டயே போய் கேளுங்க எது உண்மை எது பொய்ன்னு. நிதின், நிதின், நீங்க பாரு, பெரியவங்க பேசும்போது. ஏய் நிதின்,
ஓடி ஒழுங்கா உள்ள வந்து உட்காரு. இதை போய் உன் தங்கச்சிக்கிட்ட சொல்லு. இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியாதுண்ணே. வாயை மூடிட்டு இருக்க முடியாது. எவனோ ஒருத்தன் நடு ரோட்டில் அஷ்மிதாவை மிரட்டியிருக்கான். அவளை அவமானப்படுத்திருக்கான். அவன் மேலே கையை. அண்ணே, அஷ்மிதா என் பொண்டாட்டி. கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குப்பா. நான் 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 விஸ்வஜித் கிட்ட பேசுறேன். கொஞ்சம் பொறுமையா இரு. எதுவும் ஆகாது. எதுவும் ஆகாதுன்னா இன்னும் வேற ஏதாவது பாக்கி இருக்கா? நாளைக்கு அவனுங்க வீடு புகுந்து வந்து நம்மளை கொண்டுட்டானுங்கன்னா அப்புறம் ரியாக்ட் பண்ணவா? அப்படிலாம் எதுவும் ஆகாது. கொஞ்சம் பொறுமையா இரு. ஆமா, அமைதியா இருங்க. நாளைக்கு நாங்க செத்து போயிட்டா கூட அமைதியா தான் இருப்போம். நீங்க உங்க சுயநலத்துக்காக எங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அஷ்மிதா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம். நீங்க கூட இருக்கிறீங்கன்றீங்களே, அதனால தாங்க நாங்க ரொம்ப பயப்படுறோம். இதுல இருந்து எல்லாரும் வெளியில வரதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இங்க வாண்ணே. ஏய் தீராஜ், என்ன பண்ற? ஏய் தீராஜ், என்ன பண்ற? எங்க கூட்டிட்டு போற? தீராஜ், என்ன பண்ற? தீராஜ், என்ன பண்ற? தீராஜ், என்ன பண்ற? அண்ணா, இந்த நிலத்தை வித்துடலாம். அதோட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். தீராஜ், ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசு. இங்க பாருப்பா, அப்பா இந்த இடத்த அம்மா பேர்ல வாங்கினாரு. உனக்கு தெரியும்ல, நம்ம அப்பாவோட ஆஸ்தி இங்க தான் இருக்கு. கொஞ்சம் ப்ராக்டிக்கலா பேசுங்க. இந்த எமோஷனலுக்கெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் நிரம்பாது. அப்ப நீயும் கேட்டுக்க, இந்த இடத்த விற்க முடியாது. இங்க பாருங்க, இவங்க கேட்க மாட்டாங்க. இனிமே நாம தான் ஏதாவது செஞ்சாகணும். அண்ணா, உங்க மேல மரியாதை இருக்கு, அதனால தான் பொறுமையா பேசுறேன். என் மரியாதைக்கோ இல்லை என் ஃபேமிலிக்கோ ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நமக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு வெட்டி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன். வா அஷ்மிதா. டே விஸ்வஜித், நீ இவ்வளவு கீழ்த்தனமா நடந்து பண்ண எதிர்பார்க்கவே இல்லை. டே, நீ ரவுடிஸ் அனுப்புறியாடா என் தம்பி பொண்டாட்டி மிரட்டுறதுக்கு? நீ சரியான ஆம்பளையா இருந்தா என்கிட்ட வந்து பேச வேண்டியதுனடா. ஏய், அவன் ஒன்றும் நான் அனுப்பின ஆள் இல்லை. அப்ப அவன் உன் மாமா மச்சான் அனுப்புன ஆளா? போய் சொல்றதா பொறுக்கி பணத்தை கேட்கறான். இல்லைன்னா கொண்டு வந்து மிரட்டுறானா அந்த பொறுக்கி? ஏய், எவனை பார்த்துடா ராஸ்கல்ன்ற? எவனை பார்த்து சொல்ற? எனக்கும் மிரட்ட தெரியும்டா, புரிஞ்சுதா? நேற்று என் வீட்டு மேலே கல்லை எறிஞ்சிட்டு போனான். நான் உன் வீட்டுக்கு வந்தேனா? உங்ககிட்ட வந்து கத்தனா? இல்லையே. அதுக்கு பேரு தாண்டா நட்பு, புரிஞ்சுதா? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு சொல்லவே கேவலமா இருக்கு. தூ, போடா 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 போடா. சரி அம்மா, ஒரு வேலை செய். நீ மித்தாலியை கூட்டிகிட்டு 2-3 நாளைக்கு பூனாவாடி வந்துரு. அட, அங்க என்னெல்லாம் நடந்தது அது தெரிஞ்சிருந்தும் கூட. ஆமாம்மா, மித்தாலை பற்றி நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா கண்ணா, நாங்கள் உடனே கிளம்பி வரோம். ஆ சரியா? நாளைக்கு நான் அம்மா கூட திரும்பி பூனாவாடி வரேன். இது நமக்கு கடைசி வாய்ப்பு. என்ன நடந்தாலும் சரி, அங்கேருந்து எப்படியாவது என்னை கூட்டிட்டு போயிடு. நல்லா யோசிச்சு சொல்லு. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன். ஏதாவது செய். நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நான் உன் கூட இருக்கணும். சரி, இனிமே நம்ம ஒன்றாகிறத யாராலையும் தடுக்க முடியாது. உன் ஃபேமிலியை நான் பார்த்துக்கிறேன். அம்மா, பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க. நிதின், வாப்பா, பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு. டெல்லி புராரி கேஸ் 2019. அங்கே ஒரே வீட்டில் 11 பேர் மாசா இறந்து போயிருக்காங்க. அந்த கேஸ் மொத்த நாட்டையும் உழுக்கிடுச்சு. ஆனால் அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. நம்ம நாட்டில் நடந்த அந்த சம்பவத்தை யாராலையும் மறக்க முடியாது. அப்புறம் இன்னைக்கு இந்த சத்தாரால ஒரு குடும்பத்தை சேர்ந்த 6 நபர்களோட பணம் ஒரே வீட்டில் இருந்தது. இந்த சம்பவம் என்ன 2.0 கேஸா? டாக்டர் சுதீருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் என்னதான் நடந்தது? கேஸோட சென்சிட்டிவிட்டியை பார்க்கும்போது இந்த கேஸை SIT டீம் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க.
வாங்க இன்னும் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கலாம். சார் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார் சொல்லுங்க சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தோணுது? இந்த கேஸ்ல உங்களுக்கு என்ன தோணுது சார்? பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாமே சொல்றேன். முதல்ல என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறேன் சார். ஒருவேளை இது திருட்டு சம்பந்தமான விஷயமா எதனா இருக்குமா, இல்ல கொலையா இருக்குமா, என்னன்னு சொல்லுங்க சார். வழி விடுங்க, தள்ளுங்க. சார் ஜெய்ஹிந்த் சார். ஜெயஹிந்த் சார், நான் விக்னேஷ் லல்காரி, பூனாவாடி போலீஸ் ஸ்டேஷன். சார், இது வெட்டினரி டாக்டர் சுதீரோட வீடு. சார், இவர் தான் டாக்டர் சுதீர். அப்புறம் இவரோட அம்மா சுமதி. சார், இவர் நிதின். அப்புறம் இவங்க மித்தாலி. சார், இவங்க பிரமிளா, டாக்டரோட அக்கா. சார் சேம் தான். என்ன தோணுது? ரொம்ப விசித்திரமா இருக்கு சார். அவங்க மரணம் ஏற்பட்டிருக்கு, ஆனால் பார்க்க அப்படி தெரியவே இல்லை. பார்த்தா அவங்க தூங்குற மாதிரி தான் இருக்கு. எப்போ வேணாலும் எந்திரிச்சிடுவாங்க போல இருக்கு. சார் ஒரே நேரத்தில் மொத்த ஃபேமிலியும் சாகிறதுன்றது திஸ் இஸ். இந்த மீடியாக்காரங்க இருக்காங்களே சார், இந்த கேஸை டெல்லி புராரி கேஸோட இணைக்கிறாங்க. புராரி 2.0 கேஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கும் அப்படிதான் சார் தோணுது. நீயும் நானும் யோசிக்கிறதுனால எதுவும் ஆக போறதில்ல. கேஸும் ஒன்றும் பண்ண முடியாது. எது உண்மையோ அதை வெளியே கொண்டு வந்தே ஆகணும், தேடி கண்டுபிடிக்கணும். அது மீடியா இல்லை, நாம தான் செய்யணும். சாரி சார். ஒரே நேரத்தில் இத்தனை பாடி கிடைச்சதுனால இது சூசைடுன்னு சொல்ல முடியாது. ஆமாம் சார், எனக்கும் அப்படி தான் தோணுது. ஒருவேளை இது சூசைட் கேஸாக இருந்தால் எல்லாரும் ஒரே ரூமில் ஒன்றா இருந்திருப்பாங்க. ரைட். புராரி கேஸ் மாதிரி. ஆனால் இங்கே ஒரு பாடி இருக்குது, அங்கே கிச்சனில் ஒன்று இருக்குது, ஹாலில் இருக்குது. எனக்கு என்னமோ இது சூசைடாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. சார் வீட்டில் எந்த ஸ்ட்ரகிள்கான மார்க்ஸும் கிடையாது, எந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரியும் தெரியல. சூசைடு இல்லை, ஏதாவது ரேப்பு? இல்லை சார், ஆனால் சில பாடி கிட்ட வாமிட் பண்ண அடையாளம் இருக்கு. ஆனால் சார் பார்க்கும்போது இது சூசைட் மாதிரி தான் தெரியுது. ஆனால் எனக்கு என்னமோ அப்படி தோணலை. ஃப்ரிட்ஜில் சாப்பாடு பொருள் இருக்குது, ட்ரெஸ் எல்லாத்தையும் வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ண போட்டிருக்காங்க. அப்புறம் இங்கே பாலோட பாத்திரம் இருக்குது. இந்த அளவுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி யாரும் சூசைட் பண்ண முடியாது. ஆனால் சார் பேக் டோர் ஓப்பனாக இருக்குது. ஒருவேளை கொன்னவன் பின்வாசல் வழியாக எஸ்கேப் ஆயிருக்கலாம்ல. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு சார். ஒவ்வொரு பாடிக்கிட்டையும் கிளாஸ் கிடைச்சிருக்கு. ஆனால் அதில் எந்த பாலும் இல்லை சார். எல்லா கிளாஸஸையும் ஃபாரன்சிக் அனுப்பி வைங்க. ரிப்போர்ட்டை இமீடியட்டாக கொடுக்க சொல்லுங்க. இந்த டாக்டர் சுதீர் அவருடைய கனெக்ஷனில் யாராவது இருக்காங்களா பேசுறதுக்காக? ஆமாம் சார். டாக்டர் சாருக்கு ஒரு தம்பி இருக்காரு, தீரஜ். இங்கே பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருக்காரு. கதவு பூட்டி இருக்கு. ஹர்ஷா செக் பண்ணு. எஸ் சார். கான் செக் பண்ணு. இங்க யாரெல்லாம் தங்கியிருக்காங்க? சார், தீரஜ், அவரோட மனைவி, அப்புறம் அவங்களோட 12 வயசு பையன். சார், விண்டோஸ் எல்லாம் உள்பக்கமாக லாக் பண்ணியிருக்காங்க. அவருக்கு அந்த நம்பரை கொடு. தீரஜ் அவங்க ஒய்ஃப் நம்பர் எடுத்துக்கோ. கான் சார் இந்த ஜன்னலும் உள்ள லாக் பண்ணியிருக்கு சார். ஒருவேளை இந்த தம்பி தான் அண்ணனை கொண்டுட்டாரா? அப்படி இல்லைனா இந்த கேஸும் டெல்லி முராரி கேஸ் மாதிரி மாஸ் சூசைட் கேஸ் தானா? போலீஸுக்கு இது வரைக்கும் அதை பற்றி எந்த தகவலும் இல்லை. நாங்கள் இந்த கேஸை பற்றி உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஹர்ஷா சார் இவங்களை பற்றி வேற யாருக்காவது தெரியுமான்னு கேட்டுப்பாரு. சார், என் பேர் நரேஷ். இங்கே பக்கத்தில் தான் என் பால் பண்ணை இருக்குது. காலைல 6-6:30 மணிக்கெல்லாம் நான் சுதீர் சாரோட வண்டி இங்கேருந்து போகிறது நான் பார்த்தேன். உனக்கு எப்படி தெரியும் அது டாக்டர் சுதீர் வண்டின்னு? பூனாவாடியில் இருக்கிறது 2 வண்டி தான். ஒன்று எங்கள் பிரசிடென்ட் ஐயாவோடது, இன்னொன்று டாக்டர் சாரோடது. வண்டியில் எத்தனை பேர் இருந்தாங்க? அந்தளவுக்கு தெளிவாக பார்க்க முடியல சார். சரி போ. ஒரு வேலை செய், கிராமத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற சிசிடிவியை நல்லா செக் பண்ணு, வண்டியை ட்ரேஸ் பண்ணு. ஒருவேளை தீரஜ் தான் சுதீரோட ஃபேமிலியை கொண்டுட்டான் போல இருக்கு. அவன் ஃபேமிலியை கூட்டிட்டு அவன் எஸ்கேப் ஆயிருக்கலாம்ல. இல்லை அவ்வளோ சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வராத. ரொம்ப சென்சிட்டிவான கேஸு, ரொம்ப ஜாக்கிரதையாக டீல் பண்ணணும். எஸ் சார். சார் அண்ணன் தம்பிங்க 2 பேருக்கும் நடுவில் ஏதோ பிரச்சனை இருந்தது சார். அப்புறம் போன வாரம் கூட அவங்களுக்குள்ள பெரிய சண்டை நடந்தது. எந்த விஷயத்துக்காக சண்டை போட்டாங்க? 2 பேரும் நிறைய லோன் வாங்கியிருந்தாங்க. அதனால அது விஷயமா அவங்க 2 பேருக்குள்ள சண்டையும் நடக்கும். ஆனால் இவ்வளோலாம் நடந்ததுக்கு அப்புறம் எதுக்காக கடன் வாங்கினாங்கன்னு தான் தெரியல சார். ஆனால் ஃபேமிலி மொத்தமாக ஸ்ட்ரெஸ்ல இருந்தாங்க சார். அஷ்மிதாவே என்கிட்ட சொன்னா சார். ஹர்ஷா இவங்க நம்பர் அட்ரஸ் வாங்கிக்க. கான் இந்த ஃபேமிலி நல்லா தான் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவ்வளோ பணம் இவங்களுக்கு எதுக்கு தேவை?
தீரஜ் அவருடைய ஒய்ஃப் 2 பேர் மேலேயும் சர்ச் வாரண்ட் வைக்க. சார் இந்த தீரஜ் அப்புறம் அவங்க ஒய்ஃப் அஷ்மிதா 2 பேருக்கும் கால் பண்ணேன். 2 பேருக்கும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்புறம் அவங்க 12 வயசு பையன் இருக்கான்ல துரு, கண்டிப்பாக அவ்வளோ வயசு பையன்கிட்ட மொபைல் இருக்க வாய்ப்பு இல்லை. சங்கராம் சார், சொல்லு சார். சுதீர் பக்கத்தில் சூசைட் நோட் கிடச்சிருக்கு. என்ன? நரேந்திர போஸ்லே, வினோத் சர்மா, கேஷவ் பவார், இந்த மாதிரி 12 ஆளுங்களோட பேர் இருக்கு. அது கீழே ஒரு பெரிய பேராகிராஃபே இருக்கு. அது சூசைட் நோட்டு. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, நான் இந்த 12 பேருக்கிட்டேருந்து பணத்தை கடனாக வாங்கியிருக்கேன். அந்த கடனை என்னால் அடைக்க முடியல. அதனால் எங்களுக்கு மிரட்டல் கால்கள் வந்துக்கிட்டே இருக்கு. அதனால நாங்கள் இப்போ வசமாக மாட்டிக்கிட்டோம். நான் சுதீர் வாக்கோடே ஒட்டுமொத்த குடும்பத்தோடு சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். மேலே கொடுக்கப்பட்ட பேர்கள் தான் எங்களோட தற்கொலைக்கு காரணம். டாக்டர் சுதீர் வாக்கோடே, அப்படி 2 பேராகிராஃப் இருக்கு. அது இப்படி கொடு. நம்பவே முடியல சார். இந்த கேஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு. சூசைடு தான். கான், உனக்கு என்ன தோணுது? சார் இதில் முதல் பேராகிராஃப் இருக்குல்ல, அதில் 12 ஆளுங்களோட பேரை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதோட இங்கு ஃபேடாக இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பேராகிராஃப் எழுதியிருக்காங்க. அதோட இங்கு போல்டாக இருக்கு, அப்புறம் டார்க்காக இருக்கு. அப்படின்னா அது இப்போ தான் எழுதியிருக்காங்க. இந்த 2வது பேராகிராஃப் இருக்குல்ல, அதை நேற்று ராத்திரி தான் எழுதியிருக்காங்க. ஏன்னா இது யாராவது நோட் எழுதுனா அதுக்கு காரணத்தை எழுதுவாங்கல்ல. நான் இப்படி பண்றேன் ஏன்னா அந்த காரணத்தை பின்னாடி எழுதியிருக்காங்க, பேரு முன்னாடி இருக்கு. அப்படின்னா வேற யாரோ இதை கட்டாயப்படுத்தி எழுதி வச்சிருக்காங்க. ஆனால் சார், சூசைட் நோட்டு எழுத பேட்டர்ன்லாம் கிடையாதுல்ல. ஒருவேளை அவங்க பேர் முதல்ல எழுதியிருக்கலாம், அதை பாக்கெட்லேயே வச்சுருந்துருப்பாங்க. அப்புறம் சூசைட் பண்ணணும்னு நினச்ச உடனே மீதியை எழுதியிருக்கலாம்ல. இதில் யார் பேர் முதல்ல இருக்கோ அவனை அடிச்சு தூக்கு. விஸ்வஜித். சார் என்ன சார் பண்ணீங்க? சார் உட்காருன்றல. வாய் மூடுன்றல. உட்காரா. சார் ஓடுறான் சார். அடடா, என்ன என்ன இவன் ஓடி போக பார்த்தான் சார். வீட்டுக்கு வெளியில தான் பிடிச்ச அவனை. ஓடி போறியாடா? கையெடுறா, கையை எடு. நீ ஓடுறியா? சொல்லு. சார் சார் எனக்கு தெரியும். முதல்ல நீங்கள் என்ன தான் பிடிக்க வருவீங்கன்னு தெரியும். அதனால தான். உன்னை போட்டு மிரட்டினாங்களா? உன்னால தானே அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. நான் ஒத்துக்கிறேன் சார், நான் மிரட்டினேன். ஆனால் நான் என்ன பண்ணுறது, என்னுடைய ஃப்ரெண்ட் அவன் ஒரு உதவி கேட்டால் நானும் பண்ணிட்டேன். ஜனங்க என்ன நம்பி அவனுக்கு பணம் கடனாக கொடுத்தாங்க. ஆனால் 5 வருஷம் ஆயிடுச்சு. அவன் வட்டியும் கொடுக்கல, அசலும் கொடுக்கல. நான் அவங்ககிட்ட சொன்னேன், பணத்தை திரும்பி கொடுத்துரு, இல்லைனா நம்ம 2 பேரும் தப்பிக்க முடியாதுன்னு. தீரஜோட பொண்டாட்டியை கூட யாரோ வழிமறிச்சு மிரட்டினாங்க. ரவுடி பசங்களை வீட்டுக்கு அனுப்புனியா? சாவடிச்சிட்டியா? சுதீர் செத்ததால நான் தான் சார் மாட்டிக்கிட்டேன். கடன்காரங்க என் வீட்டு மேலே வராங்க, பணத்தை என்ன கொடுக்க சொல்கிறாங்க. ஆனால் தம்பி 2 பேருக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை? தெரியாது சார். இல்லை சார், இல்லை சார், அவங்க அதை பற்றி என்கிட்ட ஒன்றுமே சொல்ல. இன்னொரு விஷயம் கூட சொல்லலை. அவங்க இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்ல. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி 65 லட்சத்தை அவன் மார்க்கெட்டில் கடனாக வாங்கிட்டான். அவ்வளோ பணத்துக்கு அவனுக்கு என்ன தேவை? அதான் தெரியல சார். அவன் பணம் வேணும்னு கேட்டால் நானும் வாங்கி கொடுத்தேன். ஆனால் தீரஜும் அவனுடைய மனைவியும் அவங்கள கொன்னுடுவேன்னு மிரட்டியிருக்காங்க. இந்த மர்டரை கண்டிப்பாக அவங்க தான் செஞ்சுருப்பாங்க. நீங்கள் அவங்கள பிடிங்க சார். அந்த அஷ்மிதா கூட இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தா. சார் எனக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் போலாமா சார்? போ, உள்ள கூட்டு போவனே. டேய் எந்திரா. டேய் வாடா. போடா. மொத்த ஃபேமிலி செத்துட்டாங்களா? பின்னப்பா, ஒட்டுமொத்த குடும்பம் செத்து போச்சு. அந்த டெல்லி கேஸ் இருக்கலாம், அந்த மாதிரி தான். அந்த டாக்டர் சுதீர் ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா. டாக்டர் சாருக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கு அவர் தெரியுமா? என்னோட பிலோரி, என் பாம்புக்கு அவர் தான் வைத்தியம் பார்த்தாரு. அவர் ஒரு குடும்பத்தோட சூசைட் பண்ணிட்டாரு. எல்லாரும் மொத்தமாகவே செத்து போயிட்டாங்க. அவரோட தம்பி தீரஜ் ஆளே காணோம். டாக்டருக்கு ஒரு பொண்ணு இருக்கா, மித்தாலி. அவள் வெளியூர்ல தான் தங்கியிருந்தா. அந்த பொண்ணுக்கும் மெலின் என்ற பையனுக்கும் ஒரு அஃபேர் இருந்திருக்கு சார். அவன் வேற ஜாதிக்கு சேர்ந்தவன். அதனால வீட்டாளுங்க ஒத்துக்கவே இல்லை. அவளை கோலாப்பூர்ல இருக்கிற பாட்டி வீட்டுக்கு கூட அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. சரி, இவங்க எல்லாரோட ஃபோனும் வீட்டில் தான் இருந்தது. நான் எல்லாரோட கால் ரெக்கார்ட்ஸும் செக் பண்ணேன். ஆனால் எந்த விதமான சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டியும் தெரியல சார். ஆனால் மித்தாலியோட ஃபோனில் மில்லினோட சாட்ஸ் நடந்திருக்கு. மில்லினோட ஃபோன் லொக்கேஷன் அது சாயந்தரம் 7 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் சுதீரோட வீட்டை சுற்றி தான் இருந்தது. அப்புறம் காலையில் 4 மணிக்கு சரியா 1 மணி நேரம் கழிச்சு அந்த ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு சார். சார், பிஎம் ரிப்போர்ட் வந்துருச்சு. இவ்வளோ சீக்கிரமாவா? சார் 3 பேர் ரிப்போர்ட் வந்திருக்கு சார். சுதீர், அவங்க அம்மா, அப்புறம் நிதின், 3 பேர் சாவும் பாய்சனால தான் ஏற்பட்டிருக்கு. கான், பாடி பக்கத்தில் கிளாஸ் இருந்துச்சா? அதனுடைய ரிப்போர்ட் வந்துச்சா? இல்லை சார், கூடி சீக்கிரம் வந்துடும் சார். இந்த பிஎம் ரிப்போர்ட் வச்சு பார்த்தா 3 பேரோட சாவும் ராத்திரி 11லேருந்து 12க்குள்ள நடந்திருக்கு. 3 பேர் இறந்த நேரமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. கேள்வி என்னன்னா, அவங்களுக்கு யாராவது விஷத்தை கொடுத்தாங்களா இல்லை அவங்களாவே விஷத்தை குடிச்சாங்களா?
எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு இவ்வளோ அதிகமான விஷயம் எங்கேருந்து கிடைச்சிது? அப்புறம் இது எந்த மாதிரி ஒரு பாய்சன், அதை முதல்ல பார்க்கணும்ல. ஒருவேளை தீரஜா எல்லாருக்கும் பாய்சன் கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிருக்கலாம்ல. அந்த தீரஜை முதல்ல கண்டுபிடிக்கணும். சார், அந்த டாக்டர் சுதீரோட வண்டி கிடச்சிடுச்சு சார். குட் நியூஸ். வண்டியை செக் பண்ணுங்க சார். சார் ஆ, ஒரு நிமிஷம், இதை பாருங்க சார். இது வேற வண்டியோட டயர் ட்ராக் மாதிரி இருக்கு. அப்படின்னா தீரஜ் அவன் ஃபேமிலி கூட்டிகிட்டு நேராக இங்கே வரையும் வந்திருக்கான் போல இருக்கு. அதுக்கப்புறம் வேற வண்டியில் போயிருக்கான். ஏன்னா அந்த வண்டியை நம்ம ட்ரேஸ் பண்ண முடியாதுல்ல, அதுக்காக தான். சார், இந்த வண்டியில் எதுவும் கிடைக்கல சார். ஃபாரன்சிக்கு கூப்பிட்டு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பாரு. சார், சிசிடிவி? இல்லை சார், கிராமத்தில் எங்கேயுமே சிசிடிவி கிடையாது. ஆனால் பேங்க்கில் ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. அது எக்ஸாக்டாக ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது, அதனால் யூஸ் இல்லை. எல்லா டோல்கேட்டையும் செக் பண்ணுங்க. 4:30 மணிக்கு அப்புறம் எத்தனை வண்டி அந்த பக்கம் பாஸாக இருக்கோ எல்லா வண்டி டீட்டெயில்ஸ் எடுங்க. அப்புறம் ஏதாவது வண்டியில் யாராவது தெரியுறாங்களான்னு பாருங்க. சங்கராம், இந்த கேஸ் ரொம்ப முக்கியமானது. இருட்டில் ஊசி தேடுற கதை தான் இது. நேரங்காலம் பார்க்காம கடுமையாக உழைக்கணும். சார், தீரஜ் மொத்தமாக குடும்பத்தை கொண்டுட்டு ஓடிட்டான். இந்த விஷயம் எனக்கு எங்கேயோ இடிக்குது. எனக்கும் சந்தேகமாக தான் இருக்கு. அந்த சூசைட் நோட், அப்புறம் சுதீர் வீட்டிலேருந்து டாக்குமெண்ட்ஸ் கிடச்சது இல்லை, அது இன்னொரு தடவை செக் பண்ணு. கண்டிப்பாக ஏதோ ஒன்று கிடைக்காம இருக்காது. ஓகே சார். சார், இந்த சூசைட் நோட்டை டாக்டர் சுதீர் எழுதலை. இங்கே பாருங்கள், அப்பார்ட்மெண்ட் ரிஜிஸ்டர் நோட் பேட், இது ரெண்டுத்துலேயும் சுதீரோட ஹேண்ட் ரைட்டிங் மேட்ச் ஆகலை. சார், இப்படி கூட இருக்கலாம் இல்லைங்களா? இந்த சூசைட் லெட்டரை தீரஜ் எழுதியிருப்பாரு, அப்புறம் அதை டாக்டர் சுதீரோட பாக்கெட்டில் வச்சுட்டாரு. ஹர்ஷா, அப்படியே தீரஜ் அந்த லெட்டரை எழுதியிருந்தானா அவன் ஏன் அப்படி எழுத போகிறான்? அவனும் அவனோட சின்ன தம்பியும் ஒட்டுமொத்த குடும்பத்தோட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்க போகிறான்ட்டு. எனக்கு என்ன தோணுதுன்னா கான், இந்த சூசைட் நடக்கும்போது தீரஜோட ஃபேமிலி அங்கே தான் இருந்திருக்கோம். அவங்களும் சூசைட் பண்ண தயாராக இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க பயந்துட்டாங்க, அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க. ஹலோ, சொல்லு. என்னது? ஓகே. என்னாச்சு? அந்த தீரஜோட வீட்டிலேருந்து ரொம்ப மோசமான துர்நாற்றம் வருதான். ஏதோ பிரச்சனை தான் போல இருக்கு. டாக்டர் சுதீரோட தம்பி தீரஜோட வீட்டில இருந்து துர்நாற்றம் வீசிக்கிட்டே இருக்கு. ஆனால் அவங்க வீட்டு டோர் வெளிப்பக்கமாக லாக் பண்ணப்பட்டிருக்கு. சரி வாங்க, இப்போ போலீஸ் அஃபீஷியல்ஸ் வந்திருக்காங்க, நாம அவங்க கிட்ட விசாரிச்சு பார்க்கலாம். தள்ளுங்க. முதல்ல எங்களை பார்க்க விடுங்க, கொஞ்சம் வழி விடுங்க, அப்புறம் பேசலாம். சொல்றாங்க, அது காரணம் என்னவா இருக்கும்? சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்க சார். டிரைவர், சார், லாக் ஓபன் பண்ணு. மற்ற ரூமையும் செக் பண்ணுங்க. உள்ள போய் பார்க்கலாம். எஸ் சார். சார், 2 பாடியும் டீகம்போஸ் ஆயிடுச்சு சார். அப்போ இவங்களும் 19ஆம் தேதி அன்னைக்கு ராத்திரி தான் இறந்துருக்கணும். அப்புறம் சார், சிமிலராக இருக்குது. இந்த கிளாஸஸ், இவங்க 2 பேரோட ஃபோனும் வீட்டில் தான் இருக்குது, ஸ்விட்ச் ஆஃபாக இருக்குது. சார், அப்போது லெட்டரில் எழுதுனது உண்மைதான் போல இருக்குது. அவங்க 2 பேரும் சூசைட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்க வீட்டில். இது அந்த புராரி கேஸ் மாதிரி தான் இருக்குது சார். அட சங்கராம், வீட்டு வெளியில இருந்து லாக் பண்ணியிருக்காங்க. அப்போ யார் லாக் பண்ணது? சார், பால்கார சொன்னது வச்சு பார்த்தா காலையில் 4:30 மணிக்கு சுஜனோட வண்டி இந்த பக்கமாக பாஸ் ஆயிருக்கு. அப்போ அந்த வண்டியில் இருந்தது யாரு? சுதீரோட மரணம் ராத்திரி 11க்கும் 1க்கும் நடுவில் நடந்திருக்கு. அப்போ ஒருவேளை எவன் மர்டர் பண்ணானோ அவன் முதல்ல சுதீரை கொண்டு இருக்கணும், அப்புறம் தீரஜை கொண்டு இருக்கணும், அப்புறம் 4:30 மணிக்கு டோரை லாக் பண்ணிட்டு கிளம்பிட்டான் போல இருக்கு. ஆனால் இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, அந்த வண்டியில் இருந்தது யாரு? அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் மிலனா இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? சார், மில்லனோட நம்பர் ட்ரேஸில் இருக்கு. அவனோட ஃபோனை ஆன் பண்ணதும் நமக்கு அவனோட எக்ஸாக்ட் அட்ரஸ் கிடைச்சிடும். சார், விசாரிச்சதில் என்ன தெரிஞ்சதுன்னா சுதீரும் தீரஜும் சேர்ந்து மிலின் தான் அடிச்சிருக்காங்க. ஒருவேளை அதனால தான் அவன் பழி வாங்கிட்டானோ. பார்த்து பாடிஸை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. பிஎம் ரிப்போர்ட் என்னாச்சு? சார், நாளைக்குள்ளே கிடைச்சிரும். சார், இவங்க 3 பேரோட ரிப்போர்ட் அந்த 3 பேர் ரிப்போர்ட் மாதிரி தான் இருக்கு. இந்த 3 பேரையும் விஷயம் கொடுத்து தான் கொண்டு இருக்காங்க. இவங்க டேட் அண்ட் டைமிங் சுதீர், சுமதி, நிதின் அவங்க டேட் அண்ட் டைமோட மேட்ச் ஆகுது சார். ராத்திரி 11க்கும் 12க்கும் நடுவில். டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா கோப்ரா வெனம் பாய்சனை யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாஸில் கிடைச்ச ட்ரேசஸ் இதோட மேட்ச் ஆகுது சார். சார், அந்த மெலனோட செல்லு ஆன் ஆயிடுச்சு சார். அவனை தூக்குங்க. கான்,
கட்கரி ஹெல்ப் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல பாம்பாட்டிங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரையும் நீ தூக்கு. ஓகே Yes, சார் sir. சார் சார் பயமுடு. பழி வாங்குற எண்ணம் இருக்குல்ல, அதுவும் கிட்டத்தட்ட போதை மாதிரி தான்டா. டாக்டர் சுதீர் ஒன்று அடிச்சிருக்காரு, அவமானப்படுத்திருக்காரு. அதுக்கு பதிலா நீ அவங்க குடும்பத்தையே கொன்னுட்டியாடா? சார் நான் யாரையும் கொல்லலை சார். சார் நான் மித்தாலியை காதலிச்சது உண்மைதான், என்ன நம்புங்க சார். ஐயோ சார், உன் ஃபோன் ஏன்டா சுவிச் ஆஃபாக இருக்கு? எம்ஏ எக்ஸாம் இருந்துச்சு சார் பூனால, அதனால தான் மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். உண்மை சார் இது. 19ஆம் தேதி உன்னுடைய மொபைல் லொகேஷன் டாக்டர் சுதீர் வீட்டு பக்கத்தில் தான் காட்டியிருக்கு. ராத்திரி 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் காட்டுது. விடிய காலையில் 4:30 மணிக்கு உன்னுடைய மொபைல் லொகேஷன் அங்கே தான் காட்டுது. சார் நான் அங்கே தான் சார் இருந்தேன், ஆனால் நான் எதுவும் பண்ணல சார். நானும் மித்தாலியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சோம் சார். ஆனால் டோட்டல் ஃபேமிலியாக அகைன்ஸ்டாக இருந்தாங்க சார். உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்லியிருப்பேன். எங்க வீட்டு சம்பந்தம் வேணுமா? கொடுக்குறோமே. இந்த செப்பல் பார்க்குறல, இது என்னதான் அழகா இருந்தாலும் அதை தலையில தூக்கி வச்சுட்டு போற பழக்கம் கிடையாது. உன்னோட தகுதியும் அந்த அளவுக்கு தான். ஏய், உன் ஜாதி எங்க இருக்கு, என் ஜாதி எங்க இருக்கு? ரெண்டுமே எப்பயுமே ஒத்து போகாது. அப்பா ப்ளீஸ் பா, எங்களை சேர்த்து வைங்கப்பா. ஏய், உன்னை ஏய், தொடாத, தள்ளி நில்லு. அவளை உள்ள கூட்டிட்டு போ. அவளை உள்ள கூட்டிட்டு போன்னு சொன்னேன். மில்லியன் என்னை விட்டுட்டு போயிடாத மில்லியன். போடா அவனை போடா அடிச்சு போடா வெளியில, போட்டுப்பா. போடா வெளியில. இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த பக்கம் உன்னை பார்த்தேன், இங்கே குழி தோண்டி புதைச்சிரு. யாரையும் இப்படிலாம் மிரட்டாதீங்க, அப்புறம் மிரட்டுறதுக்கு ஆள் இருக்க மாட்டீங்க. மித்தாலியை நான் சொந்தமாக்கிக்காம விட மாட்டேன். சார் அவங்க மித்தாலியை கோலாப்பூருக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமும் நாங்கள் கான்டாக்டில் தான் இருந்தோம். அவள் தான் எனக்கு 18ஆம் தேதி கால் பண்ணா. அடுத்த நாள் பூனாவாடிக்கு வந்துடுவேன்னு சொன்னா சார். நாளைக்கு எங்க பாட்டியோட நான் பூனாவாடி வரேன். இது நமக்கு கடைசி வாய்ப்பு. என்ன ஆனாலும் சரி, இப்படியாவது அங்கேருந்து என்னை கூட்டிட்டு போயிடு. நாங்கள் 19ஆம் தேதி ஓடி போயிடலான்னு முடிவு பண்ணோம். எனக்கு கிடைச்ச லாஸ்ட் சான்ஸ் அதுதான். அவள் கரெக்டாக 7 மணிக்கு எனக்கு கால் பண்ணா. மிலின், நான் பூஜை முடிஞ்சதும் பேக் டோர்லேருந்து எக்ஸிட் ஆகிடுறேன், சரியா? சரி. அப்புறம் நான் 9:30 வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஆனால் அவள் கால் பண்ணவே இல்லை. நான் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன். ராத்திரி ஃபுல்லாக அவள் கால் வரவே இல்லை. அதனால் காலையிலேயே அவளோட வீட்டுக்கு நான் கிளம்பி போனேன். பின்பக்க வாசல் திறந்துருந்துச்சு. அதனால் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உள்ளே போய் பார்க்கும்போது தான் மித்தாலி நீ எதுவுமே பண்ணலன்னா நீ ஏன்டா அங்கேருந்து ஓடன? போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏன் வரல? சார் உங்களுக்கே தெரியும்ல சார், என்னால் எதையும் சொல்ல முடியாது. எனக்கும் மித்தாலிக்கும் இருக்கிற கனெக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சா எல்லா பழியும் ஏன் மேலே தான் சார் விழும். இங்கே வாடா. மவனை, நீ சொன்னது மட்டும் பொய்ன்னு தெரிஞ்சது, அதோட உன்னை தொலைச்சு கட்டிடுவேன், ஜாகிரதை. நீங்கள் ஓகே தானே சார்? இல்லை கான், எதுவுமே சரியா இல்லை. எத்தனையோ கேஸை சால்வ் பண்ணியிருக்கிறேன், ஆனால் இந்த கேஸ் ரொம்பவே குழப்பமாக இருக்கு. சார் எல்லா நிலமையும் அப்படி தான் சார் இருக்கு. சங்கராம் இன்னும் வீட்டுக்கு கூட போகல சார். இந்த கேஸ் ஒரு பெரிய சவாலாக இருக்குது சார். மீடியா இன்வால்வ்டு. இந்த கேஸை கூடிய சீக்கிரம் சால்வ் பண்ணியே ஆகணும். சார், இது தீரஜ் அப்புறம் அவங்க ஃபேமிலியோட பிஎம் ரிப்போர்ட் சார். இவங்க 3 பேரும் கூட அதே மாதிரி தான் சார் இறந்துருக்காங்க. சுதீர் அப்புறம் அவங்க ஃபேமிலிக்கு நடந்த மாதிரி. டைமிங் ஆஃப் டெத் சார் 19ஆம் தேதி ராத்திரி 9:30லேருந்து 10க்குள்ள. அதாவது சுதீரன் ஃபேமிலியோட மரணம் எக்ஸாக்ட்லி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. சார் வெளியில் போட்ட லாக்கை பார்த்தா யாரும் அவங்கள கொண்டுட்டு அதுக்கப்புறம் லாக் போட்ட மாதிரி இருக்கு. கரெக்டா சார்? நம்மளை கொலைப்படுறதுக்காக நம்ம தீரஜை தேடிட்டு இருந்தோம், ஆனால் அவனும் இறந்துட்டான். சார் இவர் சுதாகர் பட்டேல் சார், தீபாவோட பெரிய அண்ணன். சொல்லுங்க சுதாகர் சார். இப்போ தான் வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்திருக்கேன். தகவல் தெரிஞ்சு வந்திருக்கேன். ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லணும், அதுக்கு தான் வந்தேன். என்ன விஷயம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டாக்டரோடைய ஒய்ஃப் தீபா கிட்ட நான் பேசினேன். அவள் ரொம்பவே டிஸ்டர்ப்டாக இருந்தா. ஏதோ ஒரு தயானந்த் பாபாவை பற்றி பேசிக்கிட்டே தான் இருந்தா. ஏதோ பூஜை பண்ணுறதா இருந்தாங்க. அதால் எல்லாம் சரியாயிடும்னு நம்பினாங்க. எந்த மாதிரி பூஜை? அதை பற்றி நான் எதுவும் கேட்கல சார். ஆனால் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க செத்து போகிறது எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்ன பேர் சொன்னீங்க? தயானந்த் பாபா. தயானந்த் பாபா. நல்லா தூங்கிட்டியா? முதல்ல தயானந்த் பாபா யாருன்னு கண்டுபிடி, அவனை தூக்கினு வா. எஸ் சார். சார் பாபா போலாமா? என்னோட தியானம் மீதி தியானத்தை போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணலாம் வாங்க. வா பார்த்துக்கலாம் வா.
சேவை செய்யறது தான் என்னோட தர்மம். எங்களுக்கும் அப்படிதான். நான் அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எந்த மாதிரி உதவி? பாபா எங்களுக்கு உதவி செய்யுங்க. சுற்றி வளர்ச்சி எதுவும் பேசாம வந்த விஷயத்த நேராக சொல்லுங்க. பாபா, எங்க வீட்டு நிலத்துக்கு அடியில முன்னோர்களோட புதையல் இருக்கு. என் அப்பா இதை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ எங்க அப்பா உயிரோட இல்லை. ஆனா தினமும் என் கனவுல வந்து அந்த புதையலை பத்தி பேசிட்டு இருக்காரு. உன்னோட அப்பா என்ன சொன்னாரோ அது எல்லாமே உண்மைதான். நிஜமாவா பாபா? நான் என்னோட தந்திர மந்திரத்தை அதுக்காக பயன்படுத்துறேன். நீ சொன்ன அந்த புதையலை உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். அப்படியா? அப்போ அந்த புதையல் அந்த வீட்டு கீழே இருக்கு. அப்போ அதை ஃபுல்லாக கொள்ளடிக்கணும்னு பிளான் போட்டல என்ன? நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? நான் அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யணும்னு தான் நினைச்சேன். நான் அவங்க கிட்ட இருந்து வாங்கின பணம் எல்லாத்தையும் என்னோட பூஜையோட தேவைக்காக மட்டும்தான் பயன்படுத்தினேன். என்ன கிடைச்சது? என்ன? அட, அந்த பாலா போன புதையல் கிடைச்சதா இல்லையா? இல்ல, அதுதான் பிரச்சனையே. சார், அவரோட புள்ள இருக்கான்ல நிதின், அவன் என்ன லூசு பையன்னு திட்டான். ஒரு தடவை அவன் என்ன அடிக்க கூட வந்துட்டான் தெரியுமா? வெளியே வாடா. என்ன பண்ற நீ? நாயே. எவ்வளவு திமிரு இருந்தா கேளு. கையடா அவன் மேல. பைத்தியம். ஏய், உன்னை நிதின், நிதின், சொல்றது கேளு நிதின். ஏய், என்னடா பண்ற நீ? நிதின், ஏடா பண்ற நீ? பாபாஜி, சுதர் தம்பி, இனிமே உன் தலையெழுத்து உன் கையில தான் இருக்கு. உன் கைரேகை எவ்வளவு வலிமையா இருந்தாலும் சரி, பிரளயம் கண்டிப்பா வந்தே தீரும். டிங்கு உன்னை. இருங்க பாபாஜி, போகாதீங்க. பாபா. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்கள சந்திக்கவே இல்லை. 19ஆம் தேதி எங்கடா இருந்த? நான் என்னோட ஆசிரமத்துல இருந்தேன், சாந்திவனம், பூனேல. பாரு ஹர்ஷா, இவன் உண்மையை தான் சொல்றானு. எஸ் சார். இவன் பொய் மட்டும் சொன்னா அவனை நிக்க வச்சு கீழே நெருப்ப பத்த வச்சிருவேன். ஹலோ. ஓகே சார், அந்த பாம்பாட்டி கிடச்சிட்டான் சார். தூக்குங்க அவனை. நாம அவனுக்கு மகுடி ஊதலாம். டாக்டர் சுதீர் டிஸ்பென்சரியில் நீ என்னடா பண்ண? உன் பேர் எப்படிடா அந்த அபார்ட்மெண்ட் லிஸ்ட்ல வந்துச்சு? சார், அது அந்த டாக்டர் மிருகங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவர் தானே. என்னோட பில்லோரித்தாவுக்கும் அவர் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. பில்லோர் யாரா? என் பாம்பு. நான் நிறைய தடவை அவர் தம்பி பொண்டாட்டி வீட்டுக்கும் போவேன். அவங்க என் பாம்புக்கு பால் கொடுப்பாங்க, அப்புறம் தட்சணையும் கொடுப்பாங்க. உனக்கு தெரியும்ல பாம்போட விஷத்தை எடுக்கிறது விற்கிறது இல்லீகல்னு. அப்புறம் ஏன்டா வித்த? உன்னுடைய பாம்பால 9 பேர் செத்து இருக்காங்க. அது யாருக்குடா வித்த? சார், நான் எப்பவும் என் ரெகுலர் கஸ்டமருக்கு மட்டும்தான் சார் கொடுப்பேன். இந்த மாதிரி விஷயத்துல உனக்கு யாரா ரெகுலர் கஸ்டமர்? ஆமாம் சார், நான் அவங்ககிட்ட விஷத்தை வாங்கினது உண்மைதான். ஆனால் என் பிஸ்னஸுக்காக அந்த விஷத்தை நான் ஃபார்மா கம்பெனிக்காரங்களுக்கு விற்றுருவேன். அவங்களுக்கு கவர்மெண்ட் மானிட்டர்டு ஃபார்ம்ஸ்லேருந்து விஷம் கிடைக்குது. அது அவங்களுக்கு பத்தலை. அதனால் இல்லீகலாக நிறைய பணம் கொடுத்து அந்த விஷத்தை வாங்கிட்டு இருந்தாங்க. எந்த ஃபார்மா கம்பெனியோட டீல் வச்சிருக்கியோ அதோட அட்ரஸும் ஃபோன் நம்பரும் கொடு. தரேன் சார். சார்ஜ் ஷீட் போடுங்க. மர்டர் கேஸில் இவனை உள்ள தூக்கி போடுங்க. பொய் சொல்றது எவ்வளோ பெரிய குற்றமோ உண்மையை மறைக்கிறதும் அவ்வளோ குற்றம் தான். தூக்கிடுவாங்க. வா வா சார். சார், ஆனால் இந்த கேஸ் புரியாத புதிராக இருக்கு. இது சூசைடு இல்லை, ஆனால் மர்டருக்கான க்ளூவும் இல்லை. விஸ்வஜித் மிலின் மேலே எனக்கு சந்தேகம் இருக்கு. ஆனால் அவங்களுக்கு எதிராக எவிடன்ஸ் இல்லை. அப்படி அவங்க தான் கொன்னாங்கன்னா அந்த சூசைட் நோட்டுக்கு என்ன அர்த்தம்? தீரஜோட பாடி அவங்க வீட்டுக்குள்ள எப்படி போச்சு? அப்புறம் இந்த தயானந்த் பாபா சொன்னதும் உண்மைதான் சார். 19 ராத்திரி அவரோட ஃபோன் லொகேஷன் ஆனந்த்வன் ஆசிரம் பூனால இருந்தது. கண்டிப்பா யாரோ ஒருத்தர் இருந்திருப்பாங்க சார். ஒரு வேலை பண்ணு ஹர்ஷா, சாயங்காலம் 6 மணிலிருந்து விடிய காலையில் 4:30 மணி வரைக்கும் யாரோடைய மொபைல் அந்த சுதீர் வீட்டு பக்கத்தில் ஆக்டிவா இருக்குன்னு எஸ் பாரு. சார். இங்க பாருங்க மேம், இந்த ஒரு நம்பர் இருக்கே, முதல்ல தீரஜ் வீட்டில் இருந்திருக்கு 10 மணி வரையும். அதுக்கப்புறம் அது நேரா சுதீரோட வீட்டுக்கு போயிடுச்சு. விடிய காலையில் 4 மணி வரையும் அது அங்கே தான் இருந்திருக்கு. அப்புறம் 4:30 மணிக்கு அப்புறம் திரும்ப தீரஜோட வீட்டுக்கே போயிடுச்சு. இந்த நம்பர் யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு? ஒரு நிமிஷம் மேம். அது யாரோட நம்பர்? சங்கர் ஷிந்தே. நான் லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பி வச்சிருக்கேன் சார். அவரோட லாஸ்ட் லொகேஷன் பூனாவில் இருந்தது. வாங்க போலாம். சொல்றா நாயே. அப்போ அது உண்மை இல்லைன்னா எது உண்மைன்னு சொல்லி தொலைடா. அவன் அடிச்சுக்கினே இருப்பான். உன்னோட கடங்காரங்க பேர் எல்லார் பேரையும் சொல்லு. அந்த கடங்காரன் எல்லாரும் நம்ம கூட இருந்தாங்கன்னா உன்னோட அப்பாவுக்கு உன்னோட கஷ்டம் என்னன்னு நல்லா தெரியும். அப்புறம் கூடிய சீக்கிரம் அந்த புதையல் எங்க இருக்குன்னு காட்டுவாரு. சொல்லு. விஸ்வஜித் குல்கர்னி.
லாஸ்ட் பேராகிராஃப் எவனா எழுதுனா? நான் எல்லாரையும் கொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பாபா தான் அதெல்லாம் சொல்லி எழுத சொன்னாரு. சார் 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 சொல்லிடுறேன் சார். நான் முதல்ல உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். பிரமிளாவா என்கிட்ட உதவி கேட்டு அவங்க வரல. பின்ன அப்பா தினமும் கனவுல வந்து கேட்குறாரு அந்த புதையலை பற்றி. ஆனால் இதை சொல்லிட்டு போகலையே, அந்த புதையல் எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குன்னு. வீட்டு நிலத்துக்கு அடியில் இருக்கிறது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அப்புறம் நான் பிரமிளாவை ஃபாலோ பண்ணேன். அவங்க குடும்பத்தினை பற்றின மொத்த டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணேன். அப்புறம் டோட்டல் பிளானிங்கோட சுதீர் வீட்டுக்கு போய் சில விஷயங்களை செய்ய சொல்லி சொன்னேன். நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும். நீ இப்போ எங்கே நிற்கிறியோ அந்த மண்ணுக்கு அடியில் உன் முன்னோர்களோட புதையல் இருக்கு. அப்போது பிரமிளா என் வலையில் விழுந்துட்டா. அவள் தன்னோட வீட்டு ஆளுங்களையும் சம்மதிக்க வச்சா. நான் பணத்தை கேட்டுக்கிட்டே இருந்தேன், அவங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளோ பணம்? கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் இன்னமும் கிடச்சிருக்கோம். ஆனால் அவங்களுக்கு என் மேலே நம்பிக்கை குறைஞ்சிடுச்சு. அப்போ நான் அவங்க வீட்டுக்கு பின்னாடி கூட்டிகிட்டு போனேன். இங்கே தோண்டுங்க. சுதீர் நிறுத்து, இங்க பாரு. பாத்தியா இந்த தங்க நாணயங்கள்? பாபா மீதி புதையல் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ஜூன் 19ஆம் தேதி ராத்திரி கிடைக்கும். ஜூன் 19ஆம் தேதி ராத்திரி மகா பூஜைக்கு ஏற்பாடு செய்யுங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அப்ப இந்த தங்க நாணயங்கள் அங்க எப்படி கிடைச்சது? இவன் தான் போட்டு வச்சிருப்பான். அதான் 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சான்ல. சொல்றா. மகா பூஜைக்கு எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சிடுச்சு. போலீஸ் என்னை கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக நான் என் ஃபோனை ஆசிரமத்திலேயே வச்சுட்டேன். முதல்ல நான் தீரஜோட வீட்டுக்கு போனேன். அவங்க எல்லாரையும் விஷத்தை குடிக்க வச்சுட்டு அவங்க ரூமுக்கு போங்கன்னு சொன்னேன். அப்புறம் அந்த விஷத்தோட கிளாஸை அவங்க பக்கத்துலேயே வச்சுட்டேன். நாங்கள் சுதீர் வீட்டிலேருந்து சாவி எடுத்துக்கிட்டு தீரஜ் வீட்டுக்கு போனோம். அங்கேருந்து சுதீர் கார் எடுத்துக்கிட்டு கிராமத்தை விட்டு வெளியே போனோம். அங்கே சங்கர் ஒரு டாக்ஸியை ஏற்கனவே வர வச்சுருந்தான். சுதீரோட காரை அந்த இடத்துலையே விட்டுட்டு அங்கேருந்து டாக்ஸியில் பூனேவுக்கு போயிட்டோம். உன்னுடைய நம்பர் சுதீர் பிரமிளா கால் ரெக்கார்ட்ஸில் ஏன்டா வரல? சார், இப்போல்லாம் போலீஸ்காரங்க முதல்ல ஃபோனு தான் செக் பண்ணுறாங்க. அதனால் நான் சங்கர் கிட்ட சொல்லி அவங்களுக்கு தகவல் கொடுப்பேன். அதுக்கப்புறமா தான் நான் போய் அவங்கள சந்திப்பேன். நீ 9 பேரை மர்டர் பண்ணியிருக்கிறல்ல? நீ இனிமேல் வாழ்நாள் முழுக்க நிம்மதியாக தூங்க முடியாதுடா. அது என்னோட சேலஞ்ச். தூக்கிட்டு போங்கயா. எந்திரா சார். சார் வாடா போ. சார் நம்பவே முடியல சார். யாரோ ஒருத்தர் சொன்னதுக்காக 9 பேரும் அவங்க உயிரை விடுவாங்களா சார்? மற்றவங்க சொல்றது எதுவுமே யோசிக்காம நம்புறது இப்போ பேஷன் ஆயிடுச்சு. பேராசை எந்த மனுஷனையும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கவே விடாது. எத்தனையோ ட்ரஸ்ட் இருக்குது, அவங்க தான தர்மம்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அப்போ கூட இந்த மாதிரி போலி சாமியார்கள் எல்லாரையும் கொண்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் தெரியுமா கான்? நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் நடுவில் சின்ன லைன் தான் இருக்குது. அது யாருக்கு புரியுதோ அவங்க தான் சந்தோஷமாக இருப்பாங்க.